ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சியின் பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மகா ராஜ யோக பலன்களை பெற்று தரப்போகின்றது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழ இருக்கும் இந்த பெயர்ச்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து விலகி தனது சொந்த வீடான கடக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தனது உச்ச வீட்டை அடைவதால் மேஷ ராசியினருக்கு வாழ்க்கையில் திருப்பு முனையான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. பொருளாதாரம் மற்றும் சொத்து சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்த கடுமையான சில கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக போகின்றது. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க கூட என்னடா இவன் இப்படிலாம் இருக்கான், இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குவாங்க. இந்த நிலை அப்படியே மாறப்போகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்த நிதி நெருக்கடிகள் மற்றும் பணத்தட்டுப்பாடுகள் முற்றிலும் நீங்கி வருமானம் கணிசமாக உயரும். இதுவரை குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் இப்போது இந்த பெயர்ச்சிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பூமி, வாகனம், சுப யோகத்தை குறிக்கும் இடமாகும். குரு இங்கு உச்சம் பெறுவதால் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும். புதிய வண்டி வாங்குறதுக்கோ இல்ல உங்க பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கோ இல்ல புதிய வீட்டிற்கு மாறுவதற்கோ இது போன்ற காரியங்களுக்கு ஒரு பெரிய தொகையை நீங்க செலவிட நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். எனவே பணியில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். குரு பகவான் தனது பார்வையில் விரயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வெளிநாடு தொடர்புகள் மூலம் நல்ல லாபமும் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். மேச ராசிக்காரர்களுக்குனே ஒரு குணம் இருக்கும். எல்லாரும் இப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெருங்கி இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் அதிகமாக காட்டுவாங்க. இப்போ அந்த நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்றது. திருமண யோகம், திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள் கைகூடும். அதுவும் குறிப்பாக அக்டோபர் மாதம் 2026க்கு பிறகு திருமண யோகம் மிகவும் வலுவாக உள்ளது. உங்களின் தாயாருக்கு இருந்து வந்த நீண்ட நாள் உடல் பாதிப்புகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த கால மன அழுத்தங்கள், சோர்வுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும். 4இல் குரு வரும்போது சில நேரங்களில் அலைச்சல்களும் கூடும், வேலை பளுவும் ஏற்படலாம். இதனால் அவ்வப்போது ஏற்படும் சிறு மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்வது ரொம்பவே நல்லது. மேச ராசிக்காரர்களுக்கு கால்வலி அல்லது எலும்பு தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதான். குருவின் பார்வை பலம், அதாவது குரு எப்போது இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கும்போது அதற்கு பார்வைக்கு அதீத பலம் இருக்கின்றது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடமான ஆயுள் மறைவிட ஸ்தானத்தையும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் மற்றும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி பகவான் குரு தனது உச்ச பார்வையால் பார்ப்பதனால் சனியின் எதிர்மறை தாக்கம் பெருமளவு குறையும். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்க போகின்றது. நீண்ட நாள் கடன்கள் படிப்படியாக குறையும். இந்த குரு பயிற்சியில் குருவின் பரிபூரண அருளை நீங்க முழுமையா பெறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எளிய விஷயங்களையும் செய்ய மறக்காதீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்ல, வசதியற்ற மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உங்களால முடிந்த ஒரு சில உபகரணங்களை நீங்க வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பா குருவின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பயிற்சியாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குருவே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.